இன்று நாம் உயிரோடு இருப்பது அவருடைய அனுகிரகம் தான், கிருபை தான். ஆம், இதை உணர்ந்த பக்தன் சொல்லுகிறானே, தேவனுடைய தயவு பெற்ற மனுஷன் எப்படியாய் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறானா. சங்கீதம் 106:23. ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். மோசேங்கிற ஒரு தெய்வ மனுஷன் இஸ்ரேல் மக்களுடைய அழிவை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு சக்தி பெற்றவனாய் முழங்காலிலே, அது திறப்பின் வாயிலே நின்றான். ஒவ்வொரு முறை இந்த காட்ஸ் வாய்ஸ் முடிவிலே உங்களுக்காக திறப்பில் நிற்கிற உங்கள் சகோதரன் என்று நான் சொல்ல காரணம், இது ஒரு கடமைக்கான வார்த்தை அல்ல என்பதை உணர்ந்தவர்கள் அறிந்திருப்பார்கள் நம்புகிறேன். ஆம் பிரியமானவர்களே, திறப்பில் நிற்பது என்பது தேவனே உம்முடைய அழிவுக்கு அல்லது உம்முடைய கோபத்துக்கு ஆளான மனிதர்கள் தான், ஆனால் இவர்களை மன்னித்தரலும் என்று வேண்டிக் கொள்ளுகிற அனுபவம் இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்க்கையில், நம்முடைய ஜீவியத்தில் கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகள் எதுவாக இருந்தாலும் விட்டு வெளியே வருவோமா? கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாக காணக்கூடிய விக்கிர ஆராதனைகள், விபச்சாரங்கள், பாவங்கள், அக்கிரமங்களை தேவனாகிய கர்த்தர் முற்றிலுமாய் நம்ம விட்டு நம்முடைய தேசத்தை விட்டு நீக்கி போட நாம் தேவனை நோக்கி மன்றாடலாமே. திறப்பில் நிற்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோமா? நிச்சயமாய் உங்களுடைய வேண்டுதலை கேட்டு கண்ணீரை கண்டு ஆண்டு மனதுருகி நம்முடைய தேச மக்களை ரட்சிப்பார். இந்த உலக மக்களை தம் பக்கம் திருப்புவார். நம்பிக்கை விடாதீர்கள். ஒரு மோசை அல்ல, பல மோசைகள் நமக்கு தேவை. நீங்களும் மாறலாமே. அர்ப்பணிப்பீர்களா? அப்படி வாஞ்சி உள்ளவர்கள் என்னோட சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, மோசை மேல் வைத்த அதே ஆவியை உடைய ஊழியக்காரன அடைய மேல் நீ வைத்திருக்குது அப்பா. மனதார என்னோட சேர்ந்து ஜெபிக்கிற இந்த அனுபவம் வேண்டும் என்று வாஞ்சிக்கிற அத்தனை பேர் மேலும் அதே ஆவியானவர் செயல்படுவீராங்க. இப்பொழுது திறப்பில் நிற்கிற அனுபவத்தை தாரும். அழிவுக்கு ஏதுவானவர்கள் எங்கள் பேச்சு, செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் உண்மை கோபம் ஒன்றுக்கூடியதப்பா. ஆனால் இயேசு எங்களுக்காக சிலுவை ரத்தம் சிந்தி நிமித்தம் மனுக்குலத்துக்காக தேவகுமாரன் சிந்தின ரத்தத்தை பார்த்து எங்களை நீ மன்னிக்கிறீர். அந்த இரக்கம் எங்கள் மேல் இறங்கட்டும். இன்னும் உடைய பிள்ளைகள் ஆசீர்வதி. ஒவ்வொருக்கும் மன்றாட்டின் ஆவியை தாரும். ஆசீர்வதியும். ஜெபத்தை கேட்டே நன்றி. இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திறப்பில் நிற்கிற உங்கள் அன்பு சகோதரர் மணியை. God bless you.